ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி இந்த சரிகமா மினி கார்வான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை தான் நம்ம இன்றைக்கி சர்வீஸ் பண்ண போகிறோம். பவர் சுவிட்ச் மட்டும் ஒர்க் ஆகலை, அதுதான் அந்த ஃபால்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு ஊசி இல்லைனா டியூசர் போல் எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டிடலாம். ஒரு ஸ்க்ரூ வந்து உள்ளே மாட்டியிருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப அதுவாகவே வந்துடும். பின்னாடி இருக்கிற மூடிய லாக் இருக்கும், அந்த லாக் மெதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு தூக்குனிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடுறது. இப்போ கழட்டியாச்சு. இப்போ அந்த உடஞ்ச சுவிட்சை பாருங்கள். பேட்டரியோட பவர் லைனை கழட்டியாச்சு. கீழே நான் ஸ்க்ரூ கழட்டுறேன், ஆனால் அது கழட்ட தேவையில்லை. இந்த சுவிட்ச் லைனில் இருக்கிறது மட்டும் கழட்டினாலே போதும். அப்புறம் அந்த ஏஎம்க்கு வர்ற அந்த காயில் அதையும் பார்த்து மெதுவாக கழட்டிடுங்க. இப்போ ஏஎம் காயில் கழட்டியாச்சு. இந்த சுவிட்சுக்கு வர்ற அந்த ஸ்ட்ரிப்பு கனெக்டர், இந்த ஸ்ட்ரிப்பையும் ரிமூவ் பண்ணணும். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. மொத்தம் இந்த பிசிபிக்கு வந்து 3 ஸ்க்ரூ வருது. இப்போ 3 ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. இப்போ இந்த சுவிட்ச் பிசிபியை அப்படியே தூக்கிடலாம். இப்போ இந்த உடஞ்ச சுவிட்சு இப்போ இதுதான் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ கழட்டிடலாம். உடஞ்ச பீஸ் ஒரு வேளை உள்ள செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த உடஞ்ச பீஸ் எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா ஐசி மேலே பட்டுச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிரும். இப்போ டீசால்ட்ரிங்கை வச்சு ஃப்ளாட் ஆக்கியாச்சு. இப்போ வேறு சுவிட்சு, இந்த யூஎஸ்பி போர்டு 109 அந்த மாதிரி வரும்ல, அந்த போர்டில் உள்ளது கூட இதில் மேட்ச் ஆகும். எல்லாம் எலக்ட்ரானிக் ஷாப்பில் கூட கிடைக்கும். இப்போ சால்ட்ரிங் பண்ணிக்கலாம்.
இப்போ சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ பிசிபியை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மாட்டி பார்த்துடலாம். இப்போ இருக்க கனெக்டர்ஸ்லாம் மாட்டியாச்சு. எல்லாம் மாட்டினதுக்கப்புறம் தான் கடைசியில் தான் பேட்டரி லைன் கொடுக்கணும். இந்த ஏஎம் காயிலுக்கு மட்டும் சன்ஃபிக்ஸ் பேஸ்ட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இன்பில்ட் மெமரியில் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ பென்ட்ரைவ் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இருந்த மாதிரி மாட்டியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணி கிரில் மாட்டிட்டோன்னா வேலை முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். எல்லா பக்கம் லாக் கரெக்டாக உட்காந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க ஒருத்தர் தான். இப்போ ஸ்க்ரூ பண்ணிடலாம். வர மாதிரி தெரியலங்க. நீங்கண்ணா நான் யாரா உனக்கு பொறாம பிடிச்ச? அதில் வந்து நான் போட்டோ பிளேட்டு திவாகர் கேமராமேன். ஸோ அதில் நான் போட்டோ பிளேட் இருந்தப்போ அதில் ஃபஸ்ட்டு கோபி சட்டை பாசத்தில் பேக்கை திருடிட்டு பண்ண ஒரு திருடன் கேரக்டர் பண்ணேன். ஃபஸ்ட்டு வெயிலில் கட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.